ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல் தேவிஸ் நேச்சர் வேர்ல்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கத்திரிக்காய் செடிங்க. இது பார்த்திங்கன்னா, இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆக போகுதுங்க. 2024 வாங்கியிருந்தேன். குட்டி செடியாக தான் வாங்கியிருந்தேன். இது வந்து 2 செடி பாட்டில் வச்சுருந்தேன், 2 செடி கிரவுண்டில் வச்சுருந்தேன். பாட்டில் வச்சது வந்து நல்லா தான் வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஊடையில் இந்தியாவுக்கு அங்கங்கன்னு போயிட்டு வந்ததில் அது எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஆனால் இந்த கிரவுண்டில் வச்சது மட்டும் நல்லா சூப்பராகவே இருக்குது. எனக்கு நிறையவே இதில் காய் கிடச்சிதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டு இதை நான் கட் பண்ணி விடவே இல்லை. பூ நிறைய விட்டுருக்கு, ஆனால் வந்து காய் இப்போதைக்கு ரொம்ப வைக்க மாட்டுக்கு. ஸோ இதனால் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டுன்னு கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இங்கே அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா வின்டர் முடிய போகுது, ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த டைமில் கட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்ப்ரிங்கில் நல்லா தழுத்து வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கத்திரிக்காயும் இருக்குது, குட்டி குட்டி கத்திரிக்காய். இதை வந்து நல்லா இருக்கிற கத்திரிக்காயெல்லாம் எடுத்துகிட்டு தான் இதை போடுவேன். கொஞ்சம் கத்திரிக்காயெலாம் நான் பறிக்காமையே விட்டுட்டேன். அது எல்லாமே பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் மாறிடுச்சு. இந்த மஞ்சள் கலரில் இருக்கிற கத்திரிக்காய் எல்லாமே விதை தாங்க. அதிலேருந்து தான் நம்ம விதை எடுக்கணும். நம்ம கத்திரிக்காய் விதை எடுக்கணும் அப்படின்னா 2-3 கத்திரிக்காய் வந்து பறிக்காமல் விட்டுருங்க. அது நல்ல மஞ்சள் கலரில் மாறி நல்லா விளைஞ்சி வரும். அந்த டைமில் நம்ம எடுத்து அதை கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எப்போனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் கத்திரிக்காய் ஹார்வெஸ்டிங் வீடியோ ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கத்திரிக்காய் செடி வச்சதுலேருந்து நான் இது வரைக்கும் கட் பண்ணதே இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் கட் பண்ணி விட்றேன். பார்க்கலாம் எப்படி தழுத்து வருதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 செடியுமே ஃபுல்லாக நல்லா கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் கட் பண்ணதுக்கப்புறம். இதில் விதைக்காக விட்ட கத்திரிக்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். இது இன்னும் நல்லா முத்தி வரணும். நல்லா விளைஞ்சி வந்ததுக்கப்புறம் தான் பறிக்கணும்னு வச்சுருக்கேன். இது ஒன்று பறித்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் செடி இருக்கா? இருந்தால் என்னென்ன டைப்லலாம் கத்திரிக்காய் செடி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்கிட்ட இந்த ஒரு டைப் தாங்க வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.